இந்த சாட்டர்டே நாங்க பிரேக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். ஆனா, அங்க போனதுக்கப்புறம் தான் ட்ரெயின் அந்த சைடு போகாது. ஸோ, நீங்க ஆப்போசிட் சைடு ஹவுத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவுத்தும் டப்ளின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர் தான். ஸோ, அங்க வந்து நாங்க ட்ரெயின் ஏறி போனதுக்கப்புறமா, அங்க போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வேளை நம்ம இங்கே வந்தோம். அங்க விட இங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நாங்க ட்ரெயின் ஏறி வந்துட்டோம். ஹவுத் மார்க்கெட் போனதுமே என்னோட சிஸ்டர், என்னோட பொண்ணு, என்னோட அம்மா எல்லாருக்கும் சேர்த்து 4 பேருமே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோம். 99 கோன் வந்து நாங்கள் 3 பேர், என்னோட பொண்ணு மட்டும் வந்துட்டு அப்புறம் இந்த மின்ட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. அங்கேருந்து அந்த ஹார்பர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது, அதே போல் ஒரு சூப்பரான வாக்வேயும் இருந்தது. நம்ம டாக்ஸ் பெட்ஸ்லாம் வச்சுருந்தோன்னா அது கூட வாக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஏரியா. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். நல்லா சூப்பரான சன்ஷைனும் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து இப்போது சம்மர் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 15 டிகிரிஸ்க்கு மேலேயே தாங்க இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப குளிராமல் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்குலாம் வந்து ஒரு சூட்டபிளான கிளைமேட்டாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் இங்கே ஹவுத் பீச்சில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் ரொம்பவே ஃபேமஸ். ஒன்று வந்துட்டு இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சீல்ஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சீல் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கடல் சிங்கம். நிறையா பேர் வந்துட்டு நீங்கள் மவுண்டெயின்ஸ்லலாம் ட்ரிப் போனால் தான் வந்துட்டு, அதாவது ஹைக்கிங் போனால் தான் வந்துட்டு அந்த சைடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. ஆனால் நான் போயிட்டு நடந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இருந்தோம். அதாவது அந்த ஹார்பர் வரைக்கும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பார்த்திங்கன்னா பை லக் நாங்கள் வந்து அந்த சீலை வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சீல் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்ததுங்க. ஸோ ஹார்பரில் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் நடந்து வரும்போது அந்த சீல், அப்புறம் நாங்கள் பக்கத்தில் போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிறப்போ சூப்பராக எங்களை நோக்கியே வந்து அது அழகாக நீந்தி வந்தது. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சீல் வந்து நான் இப்படி அதோட ஓன் பிளேஸ்லேயே பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அது இருக்கிற இடத்துலையே பார்க்குறது. இதுக்கு முன்னாடி ஜூவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அழகாக சூப்பராக வந்துட்டு உள்ளே டைவ் பண்ணி வாட்டருக்குள்ளே போச்சு. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. ஒரு குழந்த மாதிரி மேலே வந்து அழகாக பார்த்துட்டு போச்சு. ஆனால் சீல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் போர்ட் போட்டிருந்தனால நாங்களும் எதுவும் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போகல. அப்புறம் அடுத்ததாக நான் சொன்னபடியே வந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப், அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பேக் வந்து ஆர்டர் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா 16 யூரோ வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் 4 பேர் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டியாக தான் இருந்தது. ஸோ அங்கேயே வாங்கிட்டு அங்கே வந்துட்டு அந்த பீச் காற்றுலேயே வந்துட்டு நாங்கள் வந்து ரசித்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான், என்னோடய அம்மா, சிஸ்டர், பொண்ணெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸில் வந்து காட் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நல்லா பெரிய ஸ்லைஸாகவே இருக்கும். அப்புறம் நிறைய ஃபிங்கர் ஃப்ரைஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லாவே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. நிறையா ஷாப்ஸு, அப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நேச்சர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹவுத் வந்து ஒரு நல்ல சூட்டபிளான பிளேஸ்னே நான் வந்துட்டு சொல்லுவேன். இந்த ஹவுத் பீச் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.